நேருக்கு நேரம் சவாலுங்க. நீங்க 3ஆவது மொழியா ஹிந்தி படிக்கணும்னு தேசிய கல்விக் கொள்கை எங்கேயாவது இருந்தா நான் அரசியல் ராஜினாமா பண்ணுவேன். தமிழ்நாட்டிலே நல்லவர்கள் 26ல ஒன்றிணைவாங்க. வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் வரமாட்டாங்க? இப்போ 21ல வந்தாங்களா இல்லையா? 2019 எலெக்ஷன்ல வந்தாங்களா இல்லையா? இப்போ வரல இல்ல. இங்க பாருங்க, இந்திய படிக்கணும்னு சொன்ன மகாத்மா காந்தி குஜராத், ஹிந்தி படிக்கணும்னு சொன்ன அம்பேத்கர் மராத்தி, இன்னைக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொல்ற மோடியோ அமித்ஷாவோ குஜராத்தி. அம்பேத்கர் 3 மொழி வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னார். திருமாவளவன் பதில் கேள்வி. இப்போ இந்த ரயில் நிலையத்தெல்லாம் போயிட்டு ஹிந்தி மொழியெல்லாம் அழிச்சாங்கல்ல சார். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. கலைஞர் நாணயம் நீங்க பத்தி பேசுனீங்களா, வெளியிட்டாங்கல்ல, அதுல ஹிந்தி இருக்கா இல்லையா? அது அழிங்க திமுகலாம். அதுல ஒருத்தன் போய் கடையநல்லூர்ல இங்கிலீஷ் அடிக்கிறான். அவன் என்ன நினைச்சிட்டான், 3வது மொழி கூடாதுனார்ல, அந்த ஆர்டர்ல 3வது மொழியா இங்கிலீஷ் இருக்கு. இப்படி 10 பைசாக்கு பெறாத உடன்பிறப்புகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாங்க. என்ன பண்றது? இவ்வளவு தெரிஞ்சு நீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு ஹிந்தி சொல்லி கொடுக்க போறீங்களா சார்? நீங்க சமீபத்தில் இன்னொரு இன்டர்வியூல கொடுத்துருக்கீங்க, அலால் பத்தி பேசி சர்ச்சையாகவும் ஆனது. அது என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதுக்கு தாங்க நான் பண்ணி தரேன். உண்மையிலேயே வந்து இந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நீங்க இவ்வளவு போராடுறீங்களா சார்? பிஜேபி போராடல சார். இந்த 3ஆம் மொழி ஹிந்தி மொழி அல்லன்றது கனிமொழிக்கு புரியலன்னு நான் என்ன பண்றது? தேன்மொழிக்காவது புரிஞ்சாச்சு. டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டுடியோக்கும் வந்திருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். நல்லா இருக்கேங்க சார். நல்லா இருக்கேன். ஸோ நீங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு அரசியல் பணிகள் எப்பயும் பிஜேபி சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமான சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி. பாஸ் ஆக மாட்டேங்கிறீங்களா சார்? ஸ்டேட் போர்டு சிலபஸ், திமுக சிலபஸ்லாம் அங்கே அந்த சிலபஸில் நீங்கள் எல்லாமே லைட்டாக இருக்கும். அதுலேயும் அவங்க கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி கட்சி நடத்துவாங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ஸை வந்து எவ்வளவு தரத்தில் உயர்த்தி கொண்டு போகணும், அது எவ்வளவு சாதாரண மனிதர்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம்ன்ற கவலை கூட டிஎம்கேக்கு இருக்காது. அவங்கள மெரியலை உயர்த்தணும். நாங்கள் எங்கள் சிலபஸ் கஷ்டமான சிலபஸ், பாஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால இங்கே எப்பயுமே வேலை இருந்துட்டு இருக்கோம், ஹோம்ஒர்க் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும், அட்டெண்டன்ஸ் மஸ்டிங்க. இல்லை சார், எல்லாம் இருந்தாலும் பாஸ் ஆக மாட்டேங்கிறீங்களே சார். ஆக்சுவலி இப்போ மும்மொழி கொள்கை தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. திருப்பரம் கொண்டு முடிஞ்சது, அது ப்ராசஸ்ல இருக்கு, பேசலாம் கண்டினியூஸா. பட் இப்போ வந்துட்டு நீங்க என்னதான் கதறி சொன்னாலும் சரி, பதறி சொன்னாலும் சரி, யாருமே கேட்கறதுக்கு ரெடியா இல்லையே சார். இங்க இருக்கக்கூடியவங்க இருமொழி தான் வேணும்னு திமுக சொல்றது யார் கேட்க தயாரா இருக்காங்க? அவங்களே சொல்றாங்கல்ல சார். யார் கேட்கறாங்க? பொதுமக்கள் யார் கேட்கறாங்க? நீங்க ஏதாவது ரெஃபரண்டம் நடத்துனீங்களா? மக்கள் வந்து 3 மொழி வேண்டாம், 2 மொழி போதும்னா அவங்க எதுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எவ்வளவு விருப்பம் தெரிவிக்கிறாங்க? இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் மாணவர்கள் ரெண்டு தரப்பினர் தான். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் சேர்ந்து படிக்கிறவங்க, இன்னொரு வர்க்கத்தினர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு நமக்கு வசதி இல்லையேன்னு கவலையோட ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க. உண்மை, அவ்வளோதான். இப்போ கார்பரேஷன் ஸ்கூல்லையோ ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லையோ படிக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்ஸோட உள்மன ஆதங்கம் என்ன தெரியுமா? ஐயோ நம்ம புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதே, நமக்கு இப்ப நாம வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இல்லாம, ஒரு சுமையை தூக்குற தொழிலாளியா இல்லாம, இல்ல ஒரு விவசாய கூலியா இல்லாம, நம்ம கிட்ட நமக்கு 4 காசு இருந்தா நம்மளும் நம்ம பிள்ளைய சிபிஎஸ்சியில படிக்க வச்சுக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான் பேரண்ட்ஸுக்கு இருக்கு. வேற வழி வசதி இல்லை, அதனால படிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் சிபிஎஸ்சி கல்வியினுடைய தரமான அந்த கல்வியை கார்பரேஷன் ஸ்கூல்லையும் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுக்கணுன்றதான் பிஜேபியோட நோக்கம். அதெல்லாம் தவறிட்டாங்க திமுக. நீங்க அப்படி சொல்றீங்க. அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வரும்போது 3வது மொழியாக விருப்ப பாடமா எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணலாம், தேசிய கல்வி கொள்கை. ஆனா நீங்க இப்படி சொன்னாலும் கூட எல்லாரும் சொல்றாங்க ஹிந்தி திணிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க. நீங்க எப்படி இந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க? சொல்லுங்க. நான் இந்த ஊடகம் மூலமா நான் வந்து ஒரு சவால் விடுறேன். நீங்க 3வது மொழியா ஹிந்தி படிக்கணும்னு தேசிய கல்வி கொள்கை எங்கேயாவது இருந்தா நான் அரசியல் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன், ரிசைன். இல்ல அப்படி இல்லைன்னு நான் சொன்னா திமுக காரன் அத்தனை பேர் ரிசைன் பண்ணணும். கட்சி அரசியலே பேசக்கூடாது, கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணணும், மந்திரியா இருந்தா மந்திரில இருந்து ராஜினாமா பண்ணணும். தயாரா? எங்க நேருக்கு நேரம் சவாலுங்க. எங்க இருக்கு? எங்க 500 பக்கம் டாக்குமெண்ட் தேசிய கல்விக் கொள்கை. முதல்ல அதை புதிய கல்விக் கொள்கைன்றாங்க. என்இபினா கிடையாது, என்இனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்ற தப்பு. தேசிய கல்விக் கொள்கை. அது தேசிய கல்விக் கொள்கையில மொழிகள் பத்தி ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் தான் வருது. மிச்சம் 500 பக்கமும்
கல்வி, ஆசிரியர் பயிற்சி கல்வி, எஜுகேஷன், இடைநிற்றல், தேர்வு முறைகள், ஆசிரியர்களுக்கான தேர்வு முறைகள், திறன்களை வளர்த்தல், ஸ்காலர்ஷிப்பு, ட்ரைபல் எஜுகேஷன், எஸ்சி எஜுகேஷன், விமன் எஜுகேஷன், இப்படி எக்ஸ்ஹாஸ்டிவா போகுது. அதெல்லாம் விட்டுட்டு மும்மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு பேசி கடைசி அந்த ஹோல் நேரேட்டிவ் வந்து லாங்குவேஜ் இஷ்யூ கொண்டு எடுத்தாங்க. சரி, நான் கேட்குறேன், மும்மொழி திட்டம் இருக்குங்க, அது அந்த 1.5 பக்கத்தை ஒரு வேளை ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் திமுக என்ன அப்ஜெக்ஷன்? ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க? தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுற விஷயம் என்ன? திமுக சவால். நீங்கள் இது வந்து கேபினெட் முடிவு மூலமாக தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. இது பாராளுமன்ற சட்டம் மூலமாக வரல, அமைச்சரவை முடிவில் தான் தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. நீங்கள் எனக்கு அமெண்ட்மெண்ட் கேட்டிங்களா, இதில் திருத்தம் கேட்டிங்களா? நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோங்க, பிரமாதமாக இருக்குங்க. இந்த லாங்குவேஜ் இஷ்யூ மாத்திரம் தான் எங்களுக்கு. எப்படி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நீட்டுக்கு விலக்கு கேட்குறீங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விலக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி ஏதாவது பேசுங்களான்னு கேட்குறேன். யூ அவுட் ரைட்லி ரிஜெக்டட் தி நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுக்கப்புறம் அதுக்குரிய பணம் மட்டும் வேணும். இல்ல சார், அதே மாதிரி நீங்க மட்டும் இது யாருடைய ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கிறதுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எங்கேயாவது 3வது மொழியாக இந்தி கம்பல்சரி இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா? கம்பல்சரி இல்ல அப்படிங்கிறது 2019-20 காலகட்டங்களில் திருத்தம் ஏற்படுத்தப்பட்டு 3வது மொழியாக விருப்பமாக எந்த லாங்குவேஜ்னா எடுத்துக்கலாம், எனி இந்தியன் லாங்குவேஜ். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேட்க்கு வந்து 3rd லாங்குவேஜா வந்து இந்தி கம்பல்சரி அப்படி இருந்தது. ஆனா எதிர்ப்பு வரும்போதும் பிளஸ் வந்து எல்லாமே மீட்டிங்ஸ் மற்ற விஷயங்கள் எஜுகேஷன் லிஸ்ட் எல்லாம் பேசும்போது ஸ்டேட் லெவல்ல எல்லாமே 2019 அப்படி இல்லைங்க. இல்ல சார், அந்த திருத்தம் கொண்டு வந்தாச்சு. திருத்தம் இல்ல, புதுசா கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க மோடி வந்த உடனே. 2016 அது 17 நினைக்கிறாரு. அதற்கப்புறம் இன்னொரு கமிட்டி போட்டு அதனுடைய முடிவு தான் இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கைன்றது அடுத்த கமிட்டி. இது ரொம்ப பெரிய கமிட்டி. இது வந்து ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கல்வியாளர்களை கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட நேர்லையும் எழுத்துலையும் கேட்டு வாங்கியிருக்காங்க, கருத்து வாங்கியிருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேபினட் டெசிஷன் எடுத்திருக்கு, பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கு, அமல்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், திமுக இந்தி கூட்டணி தான் இருக்கு, இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி வச்சுங்க, INDI புள்ளி வச்ச கூட்டணி. மார்க்சிஸ்ட் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கு? இந்தி கூட்டணி. அங்கே கல்விக்குள்ள ஏத்துக்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன கவர்மெண்ட் இருக்கு? காங்கிரஸ் தானே, கல்விக்குள்ள ஏத்துக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யற மாநிலங்கள் எல்லாம் கல்வி மம்தா பானர்ஜி ஏத்துக்கலையா? அது என்ன சொல்றாங்க, பீகார் இல்ல உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள் எடுத்துக்கும் பொழுது இப்படிதான் மும்மொழி கொள்கை அங்க கொண்டு வந்த போது அங்க இருக்கக்கூடிய மொழி வந்து அழிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஹிந்தி மட்டும் தான் பேசுறாங்க, அந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு உதாரணமா மத்த 2 ஸ்டேட் எல்லாம் சொல்றாங்க. உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழியே ஹிந்தி தானங்க. அந்த மொழி தாய்மொழி இருக்குல்ல, வேற எந்த மாநிலத்துல ஹிந்தி பேசுறாங்க, அதிகம் பேர் பேசுறாங்க. அப்ப ஊபியில பேசுறது ஹிந்தி இல்லைன்னா வேற எங்க பேசுறது ஹிந்தி? இன்னொரு கேள்வி கேட்க, யூபியில அதெல்லாம் டைரக்ட்டுங்க, அதெல்லாம் டைரக்ட், அதெல்லாம் காலப்போக்கில் இல்லாம போயிடும். தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டைரக்ட்ஸ் வந்து இங்க அழிஞ்சு போச்சு. லாங்குவேஜ் வேற, டைரக்ட் வேற. இப்போ கேரளாவில் ஹிந்தி படிக்கிறாங்கல்ல, எத்தனை வருஷமா? 1960s இருந்து படிக்கிறாங்கல்ல. மும்மொழி கொள்கை கேரளாவில் அமல் இருக்கு. அங்க 3rd லாங்குவேஜ் தமிழ் கூட இருக்கு. மலையாளம் அழிஞ்சு போச்சா? இல்ல. ஆந்திராவில் ஹிந்தி படிக்கிறாங்கல்ல, தெலுங்கு அழிஞ்சு போச்சா? கன்னடம் அழிஞ்சு போச்சா கர்நாடகாவில்? இப்போ தமிழ் மட்டும் அழியும்னா தமிழ் அவ்வளோ வீக்கா? ரொம்ப பலவீனமான மொழியா தமிழ்? அப்போ ஏங்க பக்கத்தில் இருக்கிற கன்னடம் அழியலை, தெலுங்கு அழியலை, மலையாளம் அழியலை, மராத்தா அழியலை, குஜராத்தி அழியலை. அமித்ஷாவும் மோடி என்ன மொழி பேசுறாங்க? தாய்மொழி என்ன அவங்களுக்கு? குஜராத் தானே. அவங்க ஹிந்தி கொண்டு வந்ததுனால குஜராத்தி அழிஞ்சு போச்சா? குஜராத்தில் இன்னும் குஜராத்தில் நல்ல சினிமா வருது, இன்னும் தரமான நாவல்கள் வருது, சாகித்ய அகாடமி விருது வாங்குறாங்க. குஜராத்தி புத்தகங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த குஜராத்தி மாணவர்கள் விரும்பி வாசிக்கிறாங்க. சார் எல்லாம் எங்க அழிஞ்சிச்சு? கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாம் ஓகேங்க சார். சிம்பிள் கேள்வி ஒன்று தாங்க சார். நீங்க சொல்றீங்க மத்தியில் ஆகக்கூடிய பாஜக, நீங்க சொல்றீங்க திரும்ப திரும்ப 3வது மொழியாக விருப்ப மொழியாக இந்தியன் லாங்குவேஜ் எதுனா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. இந்த கான்செப்ட் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏத்துக்கவே இல்லை ஹிந்தி திணிக்கிறாங்க. திரும்ப இதுதான் சொல்றேன், இந்த காம்போ தான் போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு நீங்க விவரிச்சாலும் கூட இந்த அறிதல் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் அதிகமா எடுத்து சொல்லுங்க. 3ஆம் மொழி என்பது இந்தி அல்ல, ஏதாவது ஒரு இந்திய மொழி. இந்தி மொழி இல்ல, இந்திய மொழி அதுதான் இருக்கு. அதை நாங்கள் ஓரளவு சொல்றோம், தெளிவா சொல்றோம், இப்பயும் சொல்றோம். இந்த 3ஆம் மொழி இந்தி மொழி அல்லன்றது கனிமொழிக்கு புரியலன்னு நான் என்ன பண்றது? தேன்மொழிக்காவது புரிஞ்சாச்சு. இல்ல சார், யாருக்கும் தெரியாம கிடையாதுங்க சார். ஆனாலும் தெரிஞ்சாலும் கூட திமுக காரன் தூங்கலைங்க, அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், அவனை எழுப்ப முடியாது. மக்கள் அடிக்கிற அடியில் 2026 எலெக்ஷன்ல வச்சு அடிக்க போறாங்கல்ல, ஓட்டு ஆயுதத்தை வச்சு, அப்பதான் எந்திரிப்பான் திமுக. இப்படிதான் சார் நீங்க பார்லிமெண்ட்லயும் சொன்னீங்க, தமிழ்நாட்டுல வந்துட்டு எல்லா சீட்டும் நாங்க வாரிடுவோம்னு சொன்னீங்க சார். அது எங்க துரதிர்ஷ்டம். திமுகக்கு எதிரான வாக்குகள் செதறி போச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அது நடக்கத்தான் செய்யும். நல்லவங்க ஒன்று கூடுறது கஷ்டம் தாங்க, புரியுதா உங்களுக்கு? நல்லவங்க டக்குன்னு ஆர்கனைஸ் ஆகி எதிரியை வீழ்த்தணும், தீமையை வீழ்த்தணும்னு ஒன்றாகிறது கஷ்டம். அப்படியெல்லாம் மனசு நம்ம அதனால கொஞ்சமா அது நடக்கும். அந்த அப்படி சொல்றீங்க. தமிழ்நாட்டிலே நல்லவர்கள் 26ல ஒன்றிணைவாங்க. இணைவாங்களா சார்?
கூட்டணிக்காக ஒன்றிணைவாங்க. அந்த திமுக காணாம போகும். வலுவான கூட்டணி அமையட்டும், திமுகவோட டயர்ல காத்திருக்காது, அமையுமானதான் கேள்வி. டியூப்ல காத்திருக்காது. இல்ல அமையுமா? நீங்க என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நீங்க பாருங்க, நேஷனல் லெவல்ல ஒரு பக்கம் விடுங்க, ஐஎன்டி கூட்டணி, எங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, திமுகவோட கூட்டணி வந்து பலமா இருக்காங்க. யாரும் வந்துட்டு பதறல செதறல. திமுக கூட்டணி பலமா இருக்குங்க, மக்கள் ஓட்டு போட தயாரா இல்ல. ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர். திமுக ஆண்டுகிட்டு பாருங்க, 26ல பாருங்க, 5 வருஷம் கழிச்சு பாருங்க. திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வந்த திமுக மறுபடியும் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அப்படி பார்த்தா ஜோஷியை படி வந்து இவர் முதலமைச்சராக ஆக மாட்டாங்க தான் சொன்னாங்க. ரொம்ப நான் தான் சொன்னேன், நீங்களும் சொல்லிருக்கீங்களா? ஸ்டாலின் ஜாதகத்துல ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னேன் சார். 5 வருஷம் ஏன்னா 7ல வைகோ இருந்து பாக்குறாரு துர்கிரகம், 8ல திருமாவளவன் பாக்குறாரு. இந்த ராகு கேதுக்கு ஜாதகத்துல சொந்த வீடு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ராகு ஒரு கேது இருக்கு, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட், 2 பேருக்கும் சொந்த வீடு கிடையாது. ஏதாவது ஒண்ணுல போய் ஏறி போய் நிற்கும். அவங்க 50 வருஷம் வரலாறு அப்படித்தான், தனியாவே நிக்க மாட்டாங்க. இன்னொருத்த மேல தோல் மேல ஏறி நின்று அவன் ஓட்டு அவன் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு வெளியில வந்தவொடனே இன்குலாப் சிந்தா பார்த்துமா. அதனால அவன் இதனால ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னேன். அவன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜாதகத்தை கொடுத்து கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க அக்கா துர்கா ஸ்டாலினுடைய பிரார்த்தனை. புரியுதுங்களா அவங்களுக்கு? பரிகாரம் இருக்குல்ல, பரிகாரத்துல தான் துர்கா அக்கா பண்ண பரிகாரத்துல தான் ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு துர்கிரகங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஆட்சிக்கு வர்றது? சார் இப்போ கூட்டணி பற்றி சொல்லியிருக்கீங்க இல்லையா, யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? நீங்கள் வந்துட்டு ரொம்ப டூ ஏர்லி அப்படிலாம் சொல்லிடாதீங்க, எஸ்கேப் ஆகிடாதீங்க தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைலாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப தெளிவுங்க, திமுகவுக்கு நான் எதிருங்க. திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உங்களோட யார் சேர மாட்டேங்கிறாங்க? யார் வந்து எங்களுக்கு கவலை இல்லை, வர மாட்டேங்கிறாங்களே சார். ஏன் வர மாட்டாங்க? இப்போ 21ல வந்தாங்களா இல்லையா? 2019 எலெக்ஷன்ல வந்தாங்களா இல்லையா? இப்போ வரல இல்லை, வரமாட்டாங்கன்னு சொன்னதுக்காக சொல்கிறேன். வருவாங்க. 24ல மாத்திரம் தான் கூட்டணி பிரச்சனை ஆச்சு. 19ல கூட்டணியில் என்ன பிரச்சனை, 21ல என்ன பிரச்சனை? ஒரு தேர்தல் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட அதிமுக கூட்டணி வச்சு இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? இப்போ மும்மொழி கொள்கையிலேயே அதிமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து திரும்ப கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி வச்சா எப்படி மக்களை ஃபேஸ் பண்ண முடியும்? இப்போ விஜய் வந்திருக்காரு, அவர் வரும்போது கண்டிப்பா இப்போ அடுத்தடுத்து நாங்கள் பூத் கமிட்டி எந்த லெவல் பண்ற பாருங்க, உங்களுக்கெல்லாம் சலைச்சவங்களே இல்லைன்னு சொல்றாங்க. இலங்கையில தனி ஈழம் தமிழில் அமைகிறத ஆதரிக்கிற கட்சி தான் திமுக. அதை ஆதரிக்காத காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சாங்க? வருஷமா தமிழில் ஆதரிக்கிறதுல திமுக இல்லையா? ஒரு காலத்தில் ஐபிகே படை, இந்திய அமைதி பாதுகாப்பு படை போய் நான் ரிசீவ் பண்ண கூட மாட்டேன், அதை நான் மதிக்க மாட்டேன்லாம் கருணாநிதி முதலமைச்சராக போய் சொன்னார். காங்கிரஸ் தமிழீழத்தை ஆதரிக்காத கட்சி, எப்படி கூட்டணி இருந்துச்சு? 70 விடுதலை பண்ணாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் அழகிரி வாயில கருப்பு துணி கட்டிட்டு போராடினாரா இல்லையா திமுக? அப்புறம் எப்படி கூட்டணி இருக்குது? ஒன்னொன்னையும் ஒரு சில வித்தியாசங்களை வரத்தாங்க செய்யும். இதுல என்ன இருக்கு? பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீட்ட தமிழ்நாட்டுடைய சிபிஎம் எம்பி உட்பட பார்லிமெண்ட்ல ஆதரிச்சாங்களா? பிஜேபி கொண்டு வந்த சட்டம் தானே அது. திமுக தவிர காங்கிரஸும் சிபிஎம்மும் பிஜேபி கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சாங்கல்ல. அப்போ எதிரெதிராக இருப்பவங்க குறிப்பிட்ட விஷயத்துல ஒரே கருத்தை பேசுவதும், ஒரே அணியில் இருப்பவர்கள் சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்தை சொல்வது சகஜம்தான். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு கூட்டணி சம்பந்தம் இல்லை. கூட்டணி வரும் 2026 தான் குறிக்கோளா, இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2029 ஏதாவது பிளான்? 26 திமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்கோம். 29, 35, 45 என்ன எல்லாம் இதெல்லாம் இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். எல்லாரும் வயசாயிடும். அதனால இப்ப 26லயே கதை முடிக்கணும். அரசியல திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றியே ஆகணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதற்கான சக்திகளை எல்லாம் ஒன்றிணைக்க போறோம். இந்த ஜனவரி அமித்ஷா ஏன் வந்தாரு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? எல்லாரும் ஈஷாக்கு வந்தாங்க நினைச்சிருப்பாங்க. நீங்க எதுக்கு சொல்ல வரீங்க? கோயம்புத்தூர்ல ராம்நாட்ல எல்லாம் பிஜேபி ஆபீஸை திறக்கிறதுக்கு அமித்ஷா வந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படிதான் பத்திரிகை செய்தி வந்திருக்கு. எனக்கு தெரியும் சார். தெரியுமா? அது சொல்லப்பட்ட செய்தி. சொல்லாத செய்தி தெரியுமா? தமிழ்நாட்டில் திமுக ஆபீஸை மூடுறதுக்கு தான் வந்திருக்காரு. பிஜேபி ஆபீஸை திறக்கிறதுக்கு மட்டும் வரல, திமுக ஆபீஸை மூடணும், அதுக்காக வந்திருக்காரு. அதை வெளியில சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி சொல்லும் போது தான் இப்படி ஒரு கேள்வியும் வருது. அது எப்படி நீங்க திறந்துப்பீங்க இந்த இடத்துல மூடுறதுன்னா என்ன? போய் கேட்ட மூடுறது இல்லைங்க. அறிவாலய செங்கலை நான் அகற்றுவேன்னு சொன்னால அண்ணாமலை போய் செங்கலை போய் உருவுறது இல்லை. டிஎம்கே உருவாக்கி வச்சிருக்கிற கன்ஸ்ட்ரக்ட், அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் ஜனநாயகத்தில் என்னங்க அல்டிமேட் என்ன? ஜனநாயகத்தில் யார் கடவுள்கள்? மக்கள் தான். பீப்புள் ஆர் தி மாஸ்டர்ஸ், பீப்புள் ஆர் காட்ஸ் இல்லையா? ஏழைன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றாங்கல்ல, அது மாதிரி அல்டிமேட்லி இப்போ திமுக சரியில்லை, ஆட்சி சரியில்லை, மக்கள்கிட்ட தான் போகணும். ஒரு கட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும், மக்கள்கிட்ட தான் போகணும். உங்க கொள்கை சரியா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும், டெஸ்ட் பண்ணிக்கணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட தான் போகணும். அது மாதிரி நாங்களும் மக்கள்கிட்ட போவோங்க. அல்டிமேட்டா அதுதானே டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது இப்ப கலைஞர் நினைவு நாணயம் எல்லாம் வெளியிடும் போது நாகரிகங்க கூப்பிட்டாங்க போனீங்க.
வேற எதுவும் இல்லை சார். தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற திமுக அரசாங்கம் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு மூத்த அமைச்சரை அழைச்சாங்க. ராஜ்நாத் சிங் வந்தார், அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல நெருடல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கருணாநிதி மேலே கருணாநிதி வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டரே போனார், மோடி ஐயாவே போனார். போனது மாத்திரம் இல்லை, நீங்கள் வாங்க டெல்லியில் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னார். மோடி இது வரைக்கும் அவங்க பெற்ற தாயை கூட அவர் சொந்த வீட்டில் வச்சுக்கிட்டது இல்லை. அவர் குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போதும் சரி, பிரைம் மினிஸ்டராக டெல்லியில் இருக்கும்போதும் சரி, மோடியினுடைய தாயார் வந்து மோடி வீட்டுக்கு, பிரதமர் வீட்டுக்கு தான் மகன் தான் பிரதமர்னு போனதே இல்லை. அவரும் கூப்பிட்டதில்லை. கருணாநிதி மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு. எவ்வளோ நாகரிகம் பாருங்க. நேர் எதிராக இருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் அவரை போய் வீட்டில் சந்திக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. இதோட என்ன வேணும் உங்களுக்கு கிரெடிட்? அதனால் இது வந்து நாகரிகங்கள். இப்போ சரத் பவார் எவ்வளோ எங்கள் எதிரானவர் தானே. அவர் மேடைக்கு வரும்போது மோடி எப்படி நடந்துட்டாரு பார்த்தீங்களா? அவர் கைத்தாங்களா பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, இதெல்லாம் எங்கள் நாகரிகங்க. இதோட பார்லிமெண்ட்டில் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி நினைக்கிறேன், ஒரு இளைஞனாக இருக்கிறாரு. அவர் ஆக்ரோஷமாக வந்துச்சு கத்துறாரு, மோடி முருகா பார்த்துக்கிறார், மோடி ஒளிக அது இதுன்னு என்னமோ பேசுகிறாரு. அதை விட கண்டம் பண்ணி பேச முடியாது, அப்படி பேசுகிறாரு. பேசிட்டு இருக்கிறப்ப அவர் இருமல் வந்துருச்சு. அப்படியே தண்ணி கொடுத்தாரு. அப்போ மோடி எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, இதை குடிச்சிட்டு திட்டுங்கன்ற. தண்ணி குடுக்குறாரா, தண்ணி காட்டுறாரா? அவன் வாங்கி தண்ணி மடக்கு குடிச்சிட்டு, அவருக்கும் வெக்கம் கிடையாது அந்த எம்பிக்கும், திரும்பியும் மோடியை திட்டுறாரு. அதனால் நாங்கள் வந்து நட்புன்னு வரும்போது உச்சபட்ச மரியாதையை நாகரிகத்தை காய்ப்போம். அரசியல்னு வரும்போது we will see that the negative ideology, anti-national ideology gets defeated. அது எங்களுக்கு முக்கியம். திமுகவோட சித்தாந்தம்ன்றது தேசத்துக்கு எதிரான சித்தாந்தம். இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தாத, ஒருமைப்பாட்டை கொண்டு வராத ஒரு சித்தாந்தம். தேசிய ஒருமைப்பாட்டையே நிபந்தனைகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம். அவங்களுடைய பேட்ரியாட்டிசமே வித் கண்டிஷனல் பேட்ரியாட்டிசம் தான் திமுக. அதனால இது வந்து திமுகனாலே ஒரு ஆன்டி பிராமின், ஆன்டி ஹிந்தி, ஆன்டி ஹிந்து, ஆன்டி சான்ஸ்கிரிட், ஆன்டி நார்த், ஆன்டி காட், இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் தான் மக்கள்கிட்ட பதிஞ்சிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டை உடைக்கணும்ல, அப்புறம் எதுக்கு நாங்களாம் இருக்கிறோம்? அதை செய்யணும்ல. நாங்கள் அதுக்கு எங்களுக்கு அலைடு ஃபோர்ஸஸ் எல்லாம் நான் கூட வச்சுக்கோங்க, வருவாங்க. தமிழ்நாடு மாறி இருக்கு. திஸ் இஸ் நாட் 1965, திஸ் இஸ் 2025. நீங்க 1965 உண்மையிலேயே வந்து இங்க பாருங்க, ஹிந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிரும்ன்றதெல்லாம் மெத்துங்க. ஹிந்தி படிச்சா திமுக அழிஞ்சிரும், அதனால பயப்படும். எப்படி சார் இது டாலி ஆகுது? மோடி பேசுறது நேரடியாக மக்களுக்கு புரிஞ்சிரும்ல. ஸ்டாலினுக்கு என்ன பயம்? இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுறது ஒரு தமிழனுக்கும் புரியல, 8 கோடி பேருக்கு புரியல. அப்ப ஸ்டாலின் அவர் உழவு ஓட்டிட்டு இருக்காரு, புரியுங்களா? 2 மாடு கண்டுகள்லாம் வச்சுக்கிட்டு, மாட்டு வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு உழவு ஓட்டுறார் ஸ்டாலின். மோடி பேசுறது புரியல அப்படின்னு. இப்போ ஹிந்தி படிச்சா என்ன ஆகும்? ப்ராக்டிக்கலாக சொல்லட்டுமா சார்? இப்போ ஸ்கூல் லெவலில் இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது எழுத படிக்க கற்றுக்க முடியும், ஆனால் பேச தெரியாது. இதுதான் உண்மையும் கூட. அதில் கேட்டால் புரியுங்க. இல்ல எழுத படிக்க தெரியாது. ஏதாச்சும் லெட்டர்ஸ் இருக்குன்னா படிக்க முடியும், பட் அது என்ன மீனிங் தெரியாம தான் கத்துப்பாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இது வந்து இந்தி ஸ்பீக்கிங் என்வரன்மெண்ட்ல இங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது லாங்குவேஜ் தெரியாது. அப்ப எப்படி வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து நிறைய தலைவர்கள் வந்து ஆங்கிலத்துல பேசுறத நான் ரொம்ப வருஷமா மொழிபெயர்க்கிற பணியை செஞ்சிருக்கேன். ரொம்ப 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சமீப காலத்தில் பார்க்குறேன். முன்னால் எப்படின்னா ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் தலைவர் ஆங்கிலத்தில் பேசுவார். ஒரு ஜோக் சொல்கிறான்னு வச்சுங்களேன். ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் சொல்கிற ஜோக்குக்கு ஒரு 50 பேரோ 100 பேரோ சிரிப்பாங்க. ஏன்னா மிச்சம் 900 பேருக்கு ஆங்கிலம் தெரியாது, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதை நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க அந்த ஜோக். அப்போ வந்து எல்லாருமே சிரிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தமிழில் சொன்னால் தான் புரியுது அர்த்தம். இப்போ நான் பார்க்குறேன் சமீப காலம் இந்த 4-5 ஆண்டுகளில் இப்போ மோடிஜியோ, அமித்ஷாவோ, இல்லை மத்திய அமைச்சர்களோ, மூத்த தலைவர்களோ வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, ஒரு ஜோக் சொல்கிறாங்க, ஒரு பஞ்ச் சொல்கிறாங்கன்னா 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு 600-700 பேர் சிரிக்கிறான், ரெஸ்பாண்ட் பண்ணுறான். என்ன காரணம்? அவன் இங்கிலீஷ் புரியுது. அவனை பேசுடான்னா அவனுக்கு பேச வராது, ஆனால் புரிஞ்சுக்கிறான். இது வந்து எவல்யூஷனுங்க, பரிணாம வளர்ச்சி. முதல்ல ஆங்கிலம்னா என்னன்னு தெரியாது, அந்த அல்பபெட்ஸ் தெரியும். அப்புறம் கொஞ்சமா அந்த பேச்சு கைவசம் வரும், பேசுனா புரியும், இவனுக்கு பேச வராது. அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும்? அவனுக்கே கொஞ்சம் பேச வரும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எல்லாருமே கொஞ்சம் ஆங்கிலம் பேசுகிற மாதிரி வந்துடுவாங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதுகிற மாதிரி வந்துடுவாங்க. ஒரு கட்டுரையை அவங்களால ஆங்கிலத்தில் எழுத முடியும். எழுத்துன்றது கடைசியாக தான் வரும், முதல்ல பேச்சு அப்புறம் தான் எழுத்து வரும். இது ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி இந்தியில நீங்க மாஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. நீங்க பேசினா இவ்வளவு விளக்குறீங்கல்ல சார். சோ மேக்ஸிமம் பேசக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜா இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்க லாங்குவேஜ், கனெக்ட் லாங்குவேஜா இருக்கு. ஆனா இங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வேணா தமிழை கத்து சொல்லுங்கன்றாங்க. இப்போ நீங்க தமிழை எப்படி இந்த மாதிரி இடங்கள்லாம் பேச வைக்க முடியுமா? தமிழை கத்துக்க இதுக்கு நீங்க எப்படி இந்த மாதிரி விவாதம்லாம் அவங்க பேசுறதுன்றது அவர் புத்திசாலித்தனமா
நியாயமான விவாதம் இல்லை, அது முட்டாள்தனமான விவாதம். நம்ம நாட்டில் ஒரு அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அவங்க எல்லா கட்சியை சார்ந்தவங்க அதில் இருந்தாங்க, புரியுதா அவங்களுக்கு? அப்போ கம்யூனிஸ்ட் அதில் இருந்தாங்க, காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க, சோசியலிஸ்ட் அதில் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இருந்தாங்க. அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் போட்டார். அம்பேத்கர் 3 மொழி வேணும்னு சொன்னாரா வேண்டாம்னு சொன்னார்? திருமாவளவன் பதில் கேள்வி. அம்பேத்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் சமஸ்கிருதம் தான் நிர்வாக மொழியாக இருக்கணும்னு சொன்னார். அவர் முதல்ல டிஸ்கஷன் வரும்போது அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த விவாதம் எல்லாரும் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எல்லாரும் விவாதம் பண்ணி சமஸ்கிருதம் சரி வராது, ஹிந்தி தான் சரி வரும், ஹிந்தி நிறைய மக்கள் பேசுகிறாங்க, அதை எடுத்துக்கலாம், அதை நிர்வாக மொழியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறப்ப அம்பேத்கர் அதை ஃபேவர் பண்ணார். சரிதான், இந்தி இருக்கட்டும் அப்படிதான் சொன்னார். ஹிந்தி வேண்டான்னு சொல்லலையா? இங்கே பாருங்க, இந்தியை படிக்கணும்னு சொன்ன மகாத்மா காந்தி குஜராத்தி, ஹிந்தி படிக்கணும்னு சொன்ன அம்பேத்கர் மராத்தி, இன்னைக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொல்ற மோடியோ அமித்ஷாவோ குஜராத்தி. இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது வரை காமராஜரும் பக்தவசலம் உயிரோடு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கோலோச்சின காலங்களில் தான் 60களில் இங்கே ஹிந்தி வந்துச்சு. 1930களில் 37ல் தமிழ்நாட்டை இந்தியை கொண்டு வந்த ராஜாஜி தமிழன். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே இருக்கு நம்ம நாட்டோட தேசிய கீதம்? நீங்க எந்த மொழியில பாடுறீங்க சொல்லுங்க? எந்த மொழியில தேசிய கீதம் இருக்கு? ஹிந்தியில இருக்கு. இங்க வந்து ஜனகணமன பாட்டு எந்த மொழியில இருக்கு? ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில எழுதினார் பாட்டு? பெங்காலில் தான் இருக்காரு. வங்க மொழியில தான் தேசிய கீதம் பாடுறீங்க. ஆனாலும் அதை கூட இங்க ரிஜெக்ட் பண்றாங்களே. யாரு பண்றா? தேசிய கீதத்தை ரிஜெக்ட் பண்ணா தூக்கி உள்ள வச்சிருவான். எங்க தேசிய கீதம் பாடுறப்ப முதலமைச்சர் எந்திரிச்சு நிக்காம இருக்கு சொல்லுங்க பாப்போம். உதயநிதி நான் தேசிய கீதம் பாடுறப்ப நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்கும் போது எழுந்து நிக்கிறது ஓகே. சட்டமன்றத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த யூஸ் பண்ணவே இல்லையே, தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து புரோட்டோகால்ல ஆர்டர்ல தான் பிரச்சனை, தேசிய கீதத்து பிரச்சனை இல்லை. முதல்ல 2 இசைக்கணும்ன்றது ஆளுநர் சொன்னது. கடைசியா தேசிய கீதம் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அப்படி வச்சு முடிக்கணுங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய புரோட்டோகால் அப்படிங்கிறது இவங்களுடைய மரபு. அந்த மரபுகளுக்கு இடையே தான் பிரச்சனை தவிர தேசிய கீதம் கூடாதுன்னு திமுக சொல்லவே முடியாது. அது சொல்ல முடியாது, சொல்லிட்டு ஆட்சியில் இருக்க முடியாது. தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய தலைவர்கள், நான் மகாத்மா காந்தியை மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது. அவங்களாம் அக்செப்டட் ஐகான்ஸ், நேஷனல் ஐகான்ஸ். இந்த ரயில் நிலையத்தெல்லாம் போயிட்டு இந்தி மொழியெல்லாம் அழிச்சாங்கல்ல சார், 6 மாசம் உள்ள வச்சா சரியாயிடும். அது ரயில்வே ப்ராப்பர்ட்டி, இது ட்ரெஸ் பாஸ், உள்ள போய் என்ன அழிக்கலாம்? நீ இந்தி வேணா பேசாம போ. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, கலைஞர் நாணயம் நீங்க பத்தி பேசுனீங்களா, வெளியிட்டாங்கல்ல, அதுல இந்தி இருக்கா இல்லையா? அது அழிங்க திமுகலாம். கலைஞர்னு இங்கிலீஷில் தான் இருக்கணும், இல்லை தமிழில் தான் இருக்கணும், ஹிந்தி கூடாதுன்னு ஹிந்தி அழிச்சுங்க. உங்கள் கையில் இருக்க காசு தானே, அதை வெட்டி அழிச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போகக்கூடாது. ரயில்வே ஸ்டேஷன் நேற்று தான் ஹிந்தி வந்துச்சா? இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்தி வந்துச்சா ரயில்வே ஸ்டேஷனில்? நீங்கள் இந்த ஃபோனை பேசுகிறீங்களா, திமுக காரன் ஒருத்தரும் ஃபோன் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு டிஎம்கே காரரு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா முதல்ல தமிழில் சொல்லுது, அது எங்கேஜாக இருக்குன்னு, அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுது. திமுக காரனாக இருந்தாலும் இந்த ஃபோன் என்ன செய்யுது, ஹிந்திலையும் சொல்லுது. ஹிந்தியில் ஃபோனில் மெசேஜ் வந்து ஃபோன் எங்கேஜாக இருக்குது, இல்லை அவுட் ஆஃப் கவரேஜ் அவுட் ஆஃப் நெட்ஒர்க்கில் இருக்குன்னா ஃபோனை உடச்சிடும் டிஎம்கே கையில் வச்சுருந்தான்னு நான் பார்த்தேன். ஹிந்தியில் சொன்னால் கேட்கக்கூடாது. என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது இப்படி எல்லாம் பேசினா எப்படி? இருமொழி கொள்கை தமிழக அரசின் கொள்கை தானே. தமிழ்நாடு கவர்மெண்ட் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு மும்மொழி கொள்கை தானே ஃபாலோ பண்ணும். தமிழ்நாடு மக்களின் கொள்கை இல்லை, அது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கொள்கை. என்ன இருமொழி கொள்கை? மத்திய அரசின் கொள்கை என்ன? இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை. அப்போ மத்திய அரசு நிறுவன வங்கி, ரயில்வே, பிஎஸ்என் டெலிஃபோன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு எல்லாத்தையும் ஹிந்தி இருக்குத்தானே செய்யும், ஹிந்தி போர்டு இருக்குதான் செய்யும். அதில் ஒருத்தன் போய் கடையநல்லூரில் இங்கிலீஷ் அடிக்கிறான். கடையநல்லூர் பார்த்தீங்களா, போர்டு இருக்கு, அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்துட்டு போறான். உடன்பிறப்பெல்லாம் பெயிண்ட் எடுத்துட்டு போகுது. இவன் போன திமுகவும் இல்லை, திகாவும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை. இவன் போற 200 ரூபாய்க்கு கருப்பு வேட்டியை கட்டி ஆளை ஏற்றி விட்டாங்க மேலே. அவன் போய் ஏடியை பிடிச்சி ஏறி கடையநல்லூர் இங்கிலீஷ்ல இருக்குல்ல, அதை அடிக்கிறான் பெயிண்ட் அடிச்சு. அவன் என்ன நினைச்சிட்டான், 3வது மொழி கூடாதுனார்ல, அந்த ஆர்டர்ல 3வது மொழியா இங்கிலீஷ் இருக்கு. புரியுதா? மும்மொழி 3வது மொழியா இங்கிலீஷ் இருக்குல்ல, அவன் 3வது மொழியா அழிச்சிரு. தெளிவா இருக்கான்ல அவன். ஐயா ஸ்டாலின் 3வது மொழி தானே கூடாது, கீழே 3வது எதை எழுதிருக்கானோ அது இங்கிலீஷ். அது இப்படி 10 பைசாக்கு பெறாத உடன்பிறப்புகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாங்க. என்ன பண்றது? நாங்க கரடியா கத்திக்கிட்டே பாருங்க. இவ்வளவு தெரிஞ்சு நீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு ஹிந்தி சொல்லி கொடுக்க போறீங்களா சார்? இல்ல, இப்படி லூசில் வச்சு கட்சி நடத்தினா என்ன இங்கிலீஷ் எது ஹிந்தி எதுனே தெரியல, எழுதின வார்த்தைகள்ல தெரியல. அப்புறம் இந்த மக்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க, நாங்க எப்படி புரிய வைக்கிறது? எல்லாம் என்னென்ன கரடியா கத்தணுமோ கத்தித்தான் இருக்கோம். பட் ஃபைனலா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சின்சியரான கொஸ்டின் சார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது 3வது மொழியா இந்த மாதிரி லாங்குவேஜ் ஒரு சில தெலுங்கு, ஒரு சில கன்னடம், ஒரு சில மலையாளம் எடுத்தாங்க, ஒரு சில இந்தியா எடுத்தாங்கன்னா அத்தனை லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் கொடுத்து வைக்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள், ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போ இருமொழியில் இருக்கும்போது நிறைய பேர் இடைநிற்றல் நிறைய நடக்குது. ஆனால் இந்த மாதிரி 3வது மொழியை கொண்டு வரும்போது கண்டிப்பாக பசங்களும் பயப்படுவாங்க, இடைநிற்றல் வந்து இன்னும் அதிகமாகும், நின்றுடுவாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கன்சர்ன் வந்துட்டு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய பசங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷை பார்த்து நிறைய பயப்படுறாங்க. அது நீங்க அதை இந்தியோட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி சொல்லுங்க. இல்லைங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டு மாணவருக்கு மட்டும்தான் நான் கேட்குறேன். நீங்க தமிழ் அழிஞ்சிரும்ன்றீங்க. தமிழ் மாணவன் படிக்க மாட்டான்
மாட்டான், கஷ்டப்படுவான்றீங்க. இன்னொரு மொழியை கொண்டு வந்தால் இடையிலே ஓடி போடுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க, இடையில ஓடிடுவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கேரளா மாணவனுக்கு இல்லையான்னு கேட்குறேன். அது ஓடிட மாட்டானா படித்து விட்டுட்டு? ஆந்திராவில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டு மாணவனை விட பெரிய அறிவுசால் மாணவனா? அவன் ஒரு மூணாவதாக ஒரு தமிழையோ மலையாளத்தையோ கொண்டு வந்தோன்னே அதை ஒட்டு ஓடிடுவான். அவன் படிக்க கஷ்டப்பட மாட்டானா? மூணாவது மொழியினுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. தாய்மொழியில் 5வது வரைக்கும் தாய்மொழியிலேயே படிக்கணுங்கிறாங்க. தமிழில் வந்து இலக்கியம் இலக்கணம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிலம் வரும்போது ஒரு லெவல் குறையும். 3வது மொழி அந்த மினிமம் எக்ஸ்டென்ட் படித்தாலே போதும். நீங்கள் ரொம்ப ஹையர் லெவலில் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஹை எண்ட் இருக்குது, லோ எண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி மொழி பாடத்துலையும் 3வது மொழிக்கு ரொம்ப ஹைஃபையாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டிலங்க இங்கே பாருங்க, முஸ்லீம் மாணவர்கள் நிறையா இருக்காங்க, அதை உருது பேசக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் நிறையா இருக்காங்க. உருது படிக்கட்டும். இப்போ அந்த வாய்ப்பு இல்லை உங்களுக்கு இருமொழி கொள்கையில். அப்போ முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸு அவனுடைய வீட்டிலேயே உருது பேசுகிறவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. கன்னியாகுமரியில், கோயம்புத்தூர் பக்கம், இங்கே மேற்கு மாவட்டங்கள்லாம் மலையாளிஸ் அதிகம் பேர் இருக்காங்கல்ல, தமிழர்கள் தான். அந்த அளவுக்கு எல்லா டீச்சர்ஸும் கொடுக்க முடியாது நம்மளால. அப்படிங்கிறது நீங்க அறிவிங்க, அதுக்கான ஃபண்டை நாங்கள் வாங்கி தரோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. நீங்க 3வது மொழி அறிமுகப்படுத்தி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ நீங்கள் என்ன செலவழிக்கிறீங்களோ அந்த பணத்தை நான் அப்படியே சென்ட்ரலில் பேசி மோடி ஐயாட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கி தரோம். தமிழ்நாடு பிஜேபி சார்பாக அந்த உறுதியை கொடுக்குறோம். நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அப்படிங்களா? அதுக்கும் தயாராகிட்டீங்க? அதுக்கு தயார். அதுக்கு தேங்க அந்த ஃபண்டு தராங்க. உண்மையிலேயே வந்து இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நீங்கள் இவ்வளோ போராடுறீங்களா சார்? பிஜேபி போராடல சார்? நீங்கள் சிபிஎஸ்சியில் மட்டும் ஒரு மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு, ஹிந்தி படிக்கவோ 3வது மொழி படிக்க வாய்ப்பு கொடுத்துட்டு, அந்த வாய்ப்பை ஏன் அரசு பள்ளி மாணவனுக்கு மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதையே மறுக்கிறீங்க. தமிழ்நாட்டிலேயே பள்ளி கல்வியில் ஹிந்தி இல்லைங்க, வேற எந்த மொழி இல்லைங்க, 2 லாங்குவேஜ் அங்கே இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்குன்னு சொல்லுங்க. மேட்ரன்ஸ் நான் பேசவே இல்லை. 65 அண்ணாதுரை இந்தியர் போராட்டம் நடத்துகிறப்போ திமுக காரங்கெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை. அண்ணாதுரை ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு அதில் ஹிந்தி படிக்க வச்சுக்கிட்டு ஹிந்தி கூடாதுன்னு அண்ணா பேசலை. அவர்கிட்ட நேர்மை இருந்தது. அவருடைய கொள்கை சரியா தப்பா இன்னைக்கு விவாதம் பண்ணலாம். அண்ணாவின் கொள்கை தப்புன்றதான் என்னுடைய பாயிண்ட். இந்த ஹிந்தி பிரச்சனை. ஆனால் அவர் அதை பேசுறதுக்கு அவருக்கு நேர்மை இருந்தது, துணிச்சல் இருந்தது, அந்த உரிமை இருந்தது. அண்ணாதுரை ஒரு கேள்வி கேட்டாருங்க, நான் ஹிந்தி படிக்கிறேன்ப்பா, வடக்கு உள்ளவெல்லாம் தமிழ் படிப்பானான்னு கேள்வி கேட்டார். அப்போ அவன் தமிழ் படிக்க மாட்டான், நான் ஹிந்தி படிக்கணுமான்னு கேட்டார். நியாயம் தான் அந்த கேள்வி. இன்னைக்கு மோடி வந்து அண்ணா சொன்னதை தான் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு வடக்கு உள்ளவன் தமிழ் படிக்க வாய்ப்பு உருவாயிருக்கல. 3வது மொழி அவன் எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம்ல. இப்போ நான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? இப்படி ஓணும் ஸ்டாலின் மாதிரி ஒப்பாரிலாம் வைக்க மாட்டேன். திமுக காரங்க அழுது கண்ணு வீங்குது. எதுக்கு இப்படி இவ்வளோ அழுகணும்? நான் நேராக ஊப்பிக்கு போவேன், ஆதித்யநாத்தை பார்ப்பேன். ஐயா 3வது மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். எங்கெங்கே வாய்ப்பு இருக்காங்க. தமிழ் வளர்ச்சி துறை இருக்குல்லங்க, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ் வளர்க்கணும்? இங்கே தமிழ் வளர்ந்தான் இருக்கு. தமிழ் வளர்ச்சி துறைங்கிறது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் மற்றும் தமிழர் நலனுக்கான ஒரு அமைச்சரவையாக இருக்கணும். அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஹைதராபாத்லையும் தமிழ் வளர்ச்சி துறை இருக்கணும், பெங்களூரில் இருக்கணும் ஆஃபீஸ், டெல்லியில் இருக்கணும் தமிழ் வளர்ச்சி துறை. அங்கே தமிழ் கலாச்சாரம் பண்பாடு. இப்போ ஜல்லிக்கட்டுன்னா என்னன்னு டெல்லிக்காரனுக்கு எப்படிங்க தெரியும்? ஜல்லிக்கட்டை பற்றி தமிழ்நாடு டெல்லிக்காரன் தெரியுமா? ஜல்லிக்கட்டை பற்றி கல்கத்தாக்காரன் தெரியுமா? பொங்கல்னா என்னன்னு தெரியுமா? அவன் சங்கராந்தின்னு வேற ஸ்டைலில் கொண்டாடுறான். பட் நம்ம ஊர் பொங்கல் தெரியுமா? நம்ம கல்ச்சர் தெரியுமா? அப்போ நீங்கள் தமிழ் பண்பாட்டை நேஷனலைஸ் பண்ணுங்க. மோடி அதான் பண்ணிட்டு இருக்காரு. தமிழின் தூதர் மாதிரி உலகமெல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் கும்மிடியை பூண்டியை தாண்டி கும்மியடி கூட லாயக்கில்லாத ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. கும்மிடி பூண்டியை தாண்டி எங்க தமிழ் இருக்கு? திருக்குறள் புத்தகம் நீங்கள் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவின் எந்த மாநிலத்தில் எந்த புக் ஸ்டாலில் இந்த திருக்குறள் புத்தகம் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். டிரான்ஸ்லேட்டட் புக்காவது கிடைக்குமா? தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ண புக்காவது கிடைக்குமா? அப்போ நீங்கள் திருக்குறளை இந்தியாவுக்கு வெளியில் கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்? இதே திருக்குறளை நீங்கள் இங்கிலீஷில் கொண்டு வாங்க, ஹிந்தியில் கொண்டு வாங்க, தெலுங்கில் கொண்டுங்க, மொழிபெயர்ப்பு கொடுங்க. அதை அந்தந்த மாநிலங்களில் அதை விற்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணுங்க. இதுதாங்க தமிழ் வளர்ச்சித்துறை. இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? தமிழ் வளர்ச்சித்துறை இங்கே தான் எல்லாம் தமிழ் தானே பேசுகிறேன். 8 கோடி பேர் உட்காருங்க. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, வேறு கிளைகள் இருக்கணும். தேவைப்பட்ட உலகமெல்லாம் கூட தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கணும். இவ்வளோ வாதங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்துட்டு பிரசிடென்ட் 2 பேர்லாம் ஒன்றா உட்காந்தெல்லாம் பேசுகிறாங்க, வாதங்கள் வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எல்லாம் இந்தியாவிலையும் நீங்கள் உங்கள் சேனலில் வைங்க, நான் வர்றேன், பிஜேபி சார்பாக நான் வரேன், ஒரு விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை விவாதம் கூட வச்சுக்காதீங்க, உரையாடல்னு வச்சுக்கோங்க. உரையாடல் ஃபேக்ட் வந்து ஏன்னா டிபேட்டுன்னு போய் வச்சுன்னா என்னன்னா யார் ஜெயிக்கிறான்னு ஆகிடும். யார் ஜெயிக்கிறா அந்த 2 நம்பரில் அப்படி போய் ஈகோ வேலை செஞ்சு நான் நியாயத்தை ஏற்றுக்க மாட்டேன். யார் சரின்னு ஆகிடும். விவாதம் இல்லாமல் உரையாடலில் யார் சரியில்லை எது சரி அதுதான் உரையாடல். எது சரின்னு பேசுவோம், யார் சரின்னு பேசி என்ன செய்ய போகிறோம் பேசுவோம். கூப்பிடுங்க, திமுக காரன் கூப்பிடுங்க. நீங்கள் யாராவது யோசிக்க தெரிஞ்சவங்க தான் கூப்பிடுங்க. திமுக எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், கூப்பிடுங்க. ரைட்டுங்க சார். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது கேட்டுட்டு நாங்கள் விவாதத்துக்கு வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக தாராளமாக வரோம்.
இடம் டைம் தேதி எல்லாம் அவங்களே செலக்ட் பண்ணட்டும், யாராலும் பேசலாம். லெட்ஸ் சே சார், நீங்கள் சமீபத்தில் இன்னொரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கீங்க, ஹலால் பற்றி பேசி சர்ச்சையாகவும் ஆனது, சர்ச்சைன்றதை விட நிறைய வைரலாக பகிரப்பட்டது. எதுக்காக சார் திடீர்னு அந்த மாதிரி ஒரு விஷயம்? நான் என்ன சொன்னேன்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். நீங்க கேட்டீங்களா? அது கேட்டீங்க. அது என்ன இருக்கு அதுல சர்ச்சையா பேசுறதுக்கு? அது என்ன இருக்கு? நான் எங்கேயாவது கேக்குறீங்க இல்லைங்க, நான் ஹலால் உணவை பத்தி நான் எங்கேயாவது குறை சொன்னேன்? இல்ல. இது தப்புன்னு சொன்னா? இல்ல. இது முஸ்லீம்களுடைய வழக்கம், இது அவங்க தேவையெல்லாம் பின்பற்றாங்க சொன்னா? இல்ல. நான் அதை மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல இஸ்லாமிக் பிராக்டிஸ், அவங்க ஹலால் உணவு சாப்பிட்றாங்க, அது அவங்க மதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் மதிக்கிறேன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்கேன், முழுக்க சொல்லியிருக்கேன். ஏன் கேள்வி என்னன்னா அதை ஏன் ஒரு இந்து அதை சாப்பிடணும்னு கேள்வி கேட்கிறேன். என் கேள்விக்கு யாருமே பதில் சொல்லையே. கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்ன திட்டுங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. கேள்விக்கு பதில் சொல்லாமலே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இஸ்லாமிய முறைப்படி சமைக்கப்பட்ட ஒரு உணவை இஸ்லாமியர்கள் புனிதமாக ஏற்றுக்கொள்ளட்டும், அந்த நடைமுறையை நானும் மதிக்கிறேன். ஹலால் உணவு முறை என்பது விஞ்ஞானபூர்வமானது, மத ரீதியான அக்செப்டன்ஸ் இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க. நான் அதை முழுசாக ஏற்றுக்கிறேன். என் முஸ்லீம் நண்பன் ஹலால் உணவு சாப்பிட்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னை நீ இதைத்தான் சாப்பிடுன்னு சொல்றானே, அது என்ன நியாயம்னு கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ராமேஸ்வரம்லாம் போனேன்னு வச்சுங்க, அங்கே அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நிறையா இந்தியா முழுக்க பிராமின்ஸ்லாம் வருவாங்க. பிராமின்ஸ் மட்டும் இல்லாமல் வேற பல சமுதாயங்கள்ல எல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க நிறையா இருக்காங்க. அவங்களாம் ராமேஸ்வரத்தில் ஜெயின்ஸ்லாம் வருவாங்க, மற்ற சில சமுதாயங்கள். அந்த ஹோட்டல்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கே பூண்டு வெங்காயம் இல்லாமல் சமைக்கப்படும் அப்படின்னு எழுதிப்பாங்க. அப்படி இல்லாட்டி இவங்களே கேட்பாங்க, அவங்க வெங்காயம் போடல இந்த சாம்பார்லாம் கேட்டுட்டு சாப்பிடுவாங்க. குறிப்பாக அந்த அமாவாசை அந்த மாதிரி விரத நாட்கள்ல, மற்ற நாளில் சாப்பிட்டா கூட அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, நான் பூண்டு போடுவேன் நீ சாப்பிடுன்னு சொல்ற உரிமை ஹோட்டல் நடத்துறதுக்கு இல்லை. இது சென்டிமெண்ட் தானே. நான் ஒன்று நீ சாப்பிட்றது நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே, நானும் அதை சாப்பிடணுமான்னு கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. பட் அப்போ அதை ஒரு ஹிந்து பண்ணா அக்செப்ட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி அந்த ஆடை அறுக்கிறது ஹலால் முறைப்படி ஒரு இந்து பண்ணாங்கன்னா அக்செப்டன்ஸ் வராது இல்லை. அந்த இஸ்லாமிய முறைப்படி அவங்க ஏதோ கொஞ்சம் ஓதுறாங்களா, அரபு மொழியிலே ஓதுறாங்க, அப்படி பண்ணா தானே அது ஹலால். புரியுதுங்களா? சயின்ஸ்னா வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை, அதில் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்கு. அந்த சென்டிமெண்ட்டை நான் ஹானர் பண்றேன், மதிக்கிறேன். அவங்க சாப்பிடணும்னு தான் நானும் சொல்றேன். ஓ மதம் சொல்லியிருக்கு, நீ சாப்பிடுன்னு தான் சொல்றேன். அடுத்த ஒரு இது என்ன சர்ச்சையா? இல்ல, கேள்வியே கேட்கக்கூடாதா? கேட்கலாம் சார். பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாம் பேசுறாங்க, ஆனா அது உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. ஸோ அடுத்ததான் ஒரு கேள்வி நாங்கள் இப்போ விஜய் அவர்கள் பேசும்பொழுது என்னது இது எல்கேஜி பசங்க மாதிரி ட்விட்டர்ல டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெச்சூர்டா பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் என்ன மெச்சூர்டு? காமெடி அரசியல் பண்றாரு. அவர் சினிமாவில் ஹீரோவை நடிச்சுட்டு அரசியல் எவ்வளவு காமெடி பண்ணிட்டு பண்ணார். விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையை பற்றி அவருக்கு என்ன நிலைப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். இவர் மொழி கொள்கை வந்திருக்குல்ல, விஜயோட நிலைப்பாடு என்ன? மாநில உரிமையில மத்திய அரசாங்க நிதி பகிர்வை பத்தி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேசுறாங்கல்ல, பினான்சியல் டிஸ்ட்ரிபியூஷன், எவ்வளவு டெவல்யூஷன் ஆஃப் பினான்ஸ், விஜயோட ஸ்டாண்ட் என்ன? பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க வேண்டியது உங்க கடமை, வாங்க வேண்டியது இவங்க கடமைன்னு சொல்லிட்டு மத்திய அரசையும் மாநில அரசையும் பாசிசமும் பாயாசம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார். பிரசாந்த் கிஷோருக்கு ஈவேரா சேலை கொடுக்குறாரு. 2 மாசமா ஈவேராவை எவ்வளவு விமர்சனம் பண்ணார் சீமான். விஜயனும் வாயை திறக்கல. சீமானுக்கு பயப்படுறாரா, ஈவேராக்கு பயப்படுறாரா தெரியலையே. அப்போ தமிழ்நாட்டினுடைய எந்த இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணார் விஜய்? அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அந்த பொண்ணுக்கு பிரச்சனை, ஸ்பாட்டுக்கு போனாரா? சென்னையில் தானே இருக்கீங்க, உங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு எவ்வளவு தூரம், அந்த இடத்துக்கு போனீங்களா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு போயிருந்தா எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, நம்ம ஹீரோ செல்ஃபி எடுக்க போவாங்க இல்ல சார். அப்போ நீங்க அரசியலுக்கு ஏன் வந்தீங்க? இல்ல அவர் நாளைக்கு தேர்தல பிரச்சாரத்துக்கு இல்ல சார். ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றது தப்பா இல்ல மக்கள் ஒரு நடிகரை சூழ்ந்துக்கிறது சரியா? இங்க பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அரசியலுக்கு வர்றீங்க. நான் சின்ன பிள்ளைங்க, உங்களை கூட்டம் என்ன சுற்றி சேரும் தெரியாதுன்னு இல்லை. நீங்க விஜய் விடுங்க, அவராது செலிபிரேட்டட் ஹீரோ, ஏதோ 100 கோடிக்கு மேல பணம் வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாருன்னு சொல்றாங்க. சாதாரண ஆட்கள் எடுத்துங்க, எங்க ஊருக்கு வடிவேல் வந்தாருன்னா 1000 கூட்டம் வரும். இப்பயுமே இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. இப்பயுமே கவுண்டமணி இப்போ போன மாசம் வந்தாரு, அவர் இல்லாத மீம்ஸே இல்லை. கவுண்டமணிக்கு பயங்கர கூட்டம் வரும், யோகி பாபுக்கு வரும், நடிகர் சந்தானம் அவர் இப்போ சமீபத்தில் படத்தில் நடிக்கிறது கூட இல்லை, ஆனாலும் அவர் வந்தாலும் கூட்டம். வையாபுரி அடிக்கடி வருவார் மதுரைக்கு. அப்போ சினிமா ஸ்டார்னாலே நீங்க வேற கிரௌட் புள்ளர் தான். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி ஒரு கூட்டம் உங்களை மக்கத்தான் செய்யும். அதுல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு செய்வாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் தெரியாம, ஐயோ நான் கூட்டம் வரும் தெரியாம அரசியலுக்கு வந்தேன்னா அப்ப நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க, எதுக்கு வரீங்க சார்? இப்போ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்ல சார். அப்போ பாஜக தமிழ்நாட்டை வளரணும்னா நீங்க கூட ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்திருந்தா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சினிமாவில் எல்லாரும் ஃபெயிலியர் இல்லை, நாங்க அந்த லைன்ல போனோம்.
இதுல யார் சார் ஃபெயிலியர்? எம்ஜிஆர் ஃபெயிலியரா, ஜெயலலிதா அவர்கள் ஃபெயிலியரா, இல்ல இப்போ தற்போதைய முதல்வர் அவர்கள் ஃபெயிலியரா, இல்ல உதயநிதி அவர்கள் ஃபெயிலியரா? யார் சார் ஃபெயிலியர்? இங்க பாருங்க, சினிமாவில் நடிச்சு ஹீரோவா நடிச்சு அரசியலுக்கு வந்ததுல எம்ஜிஆர் மட்டும்தான் சக்சஸ். ஜெயலலிதா கட்சி ஆரம்பிச்சாங்களா, இல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் சின்னம், எம்ஜிஆர் கட்டமைத்த தொண்டர் படை, அதை வைத்துக் கொண்டு அவங்க முதலமைச்சர் ஆனாங்களா? சொல்லுங்க. எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்க? ரெட்டல. அது யாரு கொண்டு வந்த சின்னம்? ஜெயலலிதா பல மடங்கு 1000 மடங்கு புத்திசாலி. அவங்களுக்கு தெரியும் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பார்ட்டி இருக்கிறப்ப நான் தனியா வந்து நாங்க என்னுடைய சினிமா பிரபலத்தை வச்சு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அவங்க அப்பயே அரசியல் செல்வாக்கு வந்திருப்பாங்க. இது எம்ஜிஆர் கட்சி, அதனால அவங்களுக்கு வந்தது. திரும்ப அதை வந்து அவங்களால தக்க வைக்கிற தலைமை அவங்களால பண்ணாங்க. ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியா இருந்தாங்க, துணிச்சலான பெண்மணியா இருந்தாங்க. அதனால கட்சி அவங்க கூட பயணம் பண்ணிச்சு. அதை தாண்டி இப்போ ரஜினிகாந்த் வரேன்ட்டு உள்ளே வரல. தெரியும் வந்தா என்ன ஆகும். கமலஹாசன் எங்கேன்னு இப்போ நீங்கள் டார்ச் லைட் அடிச்சு தேடணும். அவர் கட்சி சின்னம் டார்ச் லைட் நீங்கள் தேடணும். அண்ணன் சரத்குமார் அண்ணன், அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவருமே பிஜேபியில் வந்து மெர்ஜ் ஆனார். பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சார், எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிச்சார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், கருணாஸ் கட்சி ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டில் எங்கே போனாங்க அவங்களாம்? ஆந்திராவில் என்டிஆர் தவிர வேற யாரும் சக்சஸ் ஆனாங்க எலெக்ஷன்ல? பவன் கல்யாணே கூட அவர் மேல இப்போ அவர் பேசுறதுலாம் கேட்குறப்ப எனக்கு அவர் மேல பல மடங்கு மரியாதை வருது. ஆனால் அவருமே 2-3 தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சு இனிமே நமக்கு கூட்டணினால தான் எதிர்காலம் நினைச்சு காம்ப்ரமைஸ் ஆகி தான் வந்திருக்காரு. எடுத்த உடனே விஜய் வந்து ஒளிவட்டம் சுத்துன்னு வர்றாரு. இவரும் ஃபெயிலியர் தான் ஆவார். விஜயகாந்தை விட நீங்க தமிழ்நாட்டு அரசியல் உச்சத்துக்கு போன ஒரு அரசியல்வாதி பார்க்கணுமா? சினிமாவில இருந்து வந்ததுல உச்சத்துக்கு போனவர் விஜயகாந்த் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரே ஃபெயிலியர் தானே. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போக முடியல. அவரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டது ஒரு காரணம். ஒருவேளை அவருக்கு உடல்நலம் கடவுள் அருளால் நல்லா இருந்தால் அடுத்த லெவலில் அவர் வந்திருப்பார். ஆனால் இருக்கிற காலங்களில் பண்ண முடியலையே அவரால். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் நாங்கள் சலிச்சவங்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பூத் கமிட்டியெல்லாம் அமைச்சு எல்லாரும் மெம்பர்ஸை நாங்கள் பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். அந்த அளவுக்கான ஒரு எஃபெக்டிவா பாஜக தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு கேள்வியாகவும் இருக்கு. விஜய் என்னமோ சொல்லியிருக்காரு. விஜய் படத்தில் ஒரு வசனம் வரும், துப்பாக்கி படத்தில், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. அது மாதிரி வி ஆர் வெயிட்டிங். கிரேட் சார். பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க, சுவாரஸ்யமாக இருந்தது. அது உங்களுக்கே உண்டான பாணியில் சொல்லியிருக்கீங்க. ரியலி கிரேட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் டு அவர் ஆஃபீஸ். நன்றி சார். வணக்கம்.